வணக்கம், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல்லேருந்து மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. பொழுது போய் நம்ம துணி காய போடக்கூடாது, சிங்கில் வந்து சாமா எப்போவுமே வந்து நைட்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து காலையிலேயே இந்த துணிகளை துவைச்சி காய போட்டோன்னா நல்லா வெயிலில் காயும். வெயில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இந்த வெயில் வந்து எந்த அளவுக்கு வீடுகளில் வருதுன்னு தெரியல. கூடுமான வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து வெயிலோ இல்லை காற்றோ வசதி இருக்கிற மாதிரி வீடுகளை பாருங்கள். அப்படி இருக்கிறது கஷ்டம்தான். முடிஞ்ச வரைக்கும் தான் நான் எப்போவுமே வீடியோவில் சொல்கிறது. ஸோ முடிகிற வரைக்கும் கொஞ்சமாவது அதுவும் கிழக்கு வெயில் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி பார்க்குறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு ஜன்னலாவது கிழக்கு பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து வீடுகளை இங்கே செலக்ட் பண்ணுங்கள். வாடகைக்கு போனாலும் சரி. இந்த வெயில் வந்து நம்மளால் வந்து காயப்பட முடியல. இப்போ நிறைய பேர் வந்து வாஷிங் மிஷின்லேயே காய வச்சு எடுத்துடுறோம். அதுவே போதுங்கிற மாதிரி இருக்குது. சும்மா காத்தாருனா போதும், துணிகள் காஞ்சி போதும், அந்த ஈரம் இல்லாமல் ஆகிடுது. அப்படின்னு இருந்தாலும் வெயிலில் நல்லா காயும் போது தான் நமக்கு வந்து நோய் தொற்றுகள் வராமல் இருக்கும். அதே மாதிரி தான் பாத்திரங்களும். முன்னாடியெல்லாம் பாத்திரங்களை வந்து அடுப்பில் வந்து தேங்காய் ஓடுகளை போட்டு எரிப்பாங்க. அந்த தேங்காய் ஓட்டுலேருந்து வரக்கூடிய சாம்பலை வச்சு வரட்டி அதுவும் போட்டு எரிப்பாங்க. இது ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய அந்த சாம்பலை வச்சு பாத்திரங்கள் தேய்ச்சோம். இப்போ அந்த வசதிகள் எல்லாமே நகர்ப்புறத்தில் இருக்கிற நமக்கு கிடைக்கிறது ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே சோப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு மாறிட்டோம். லிக்விடு அப்படிலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனாலேயும் நமக்கு வந்து தப்புகள் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, சூழ்நிலை கைதி ஆகிட்டோம். ஸோ நீங்கள் எல்லாருமே அட்லீஸ்ட் உங்களால் அது இப்போ சாமான் தேய்ச்சிட்டு நாங்கள் வெயிலில் வைக்க முடியாதுன்னா பரவாயில்ல, மொத்தமாக அந்த ஒரு கூடை மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு உங்கள் வீட்டில் இந்த ஜன்னல் பக்கம் வரக்கூடிய வெயில்லையாவது நிச்சயமாக மொத்தமாக அந்த துணிகளை காஞ்ச துணிகளை போட்டு காய வைக்கிறதோ, முடியுமானால் ஒரு 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 மடித்த துணியாக இருந்தால் கூட சரி, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ அந்த வெயிலில் காய வச்சு எடுங்க. நம்மளுமே வந்து மார்னிங் வெயில் நமக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக 12 மணி வெயிலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முன்னாடியெல்லாம் நம்ம மனிதர்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தோம், வெயிலும் கம்மியாக இருந்தது. இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கும் வெயில் தாங்கிக்கிற அளவுக்கு உடம்புல சக்தி கிடையாது. அதனால் மத்தியானம் 12-1 மணி வெயிலெல்லாம் நான் சொல்லலை. காலையில் 7 மணி 8 மணி வெயிலுக்கு நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ வெயில் கூடுமான வரைக்கும் மளிகை சாமான் பொருட்கள் கூட நம்ம வந்து பாத்திரங்களை கழுவி அதை காய வச்சு தொடச்சி ஃபேன் காற்றுல வச்சு திரும்பி மளிகை சாமான் கொட்டிக்கிறோம். அப்படி இல்லாமல் அந்த பாத்திரங்களையும் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா மளிகை சாமான்களை கொட்டி வச்சுக்கோங்க. பொருட்களும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். வெயில் நமக்கு ரொம்ப முக்கியம்.